ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 5 days முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. என்னோட கேரியர்லேயே ஹையஸ்ட் லாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 6.1 lakhs போயிடுச்சு. 10 to 20 செகண்ட்குள்ளே போயிடுச்சுங்க. அதுவும் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்த ஒரு பொசிஷன் சடன்லி அப்படி கண்ட்ரோலே இல்லாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ போட்டதுலேருந்து ஏகப்பட்ட அட்வைசஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதுவும் யூடியூப் கமெண்ட்ஸில் புதுசாக ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பேர்லாம் அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறவங்களே நிறைய பேர் இருந்திருந்தாங்க. ஸோ யூடியூப்பில் மட்டும் இல்லைங்க, ட்விட்டர்லேயும் நான் வெரிஃபைட் பிஎன்எல் போட்டிருந்தேன் இந்த ஹியூஜ் லாஸ்க்கு. அங்கேயும் நிறைய பேர் அட்வைஸை போட்டு பொழிஞ்சு தள்ளிட்டு இருந்தாங்க. யூடியூப் ட்விட்டரில் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பர்சனலாக நம்மளோட வாட்ஸ்அப் மெசேஜுக்கு பிங் பண்ணியும் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் பிங் பண்ணி நிறைய அட்வைஸாக போட்டுட்டு இருந்தாங்க. 1-2 பேர் கரெக்டான அட்வைஸ் தாங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நடந்துச்சுன்னே இன்னும் அவங்களுக்கு புரியல. ஆனால் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னமோ பல வருஷமாக பயங்கரமாக அவங்களாம் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. இவங்க எல்லாருமே பேசுனதில் ஒன்று மட்டும் புரிஞ்சிருந்துச்சுங்க. ஸோ இன்னும் 95% ஆஃப் த பீப்புளுக்கு லிட்ரலி ஆப்ஷன் செல்லிங்னா என்ன, ஸோ செல்லிங்கோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்னது, ஸோ அதோட பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொட்டென்ஷியல்லாம் எந்த மாதிரி இருக்கும், ஸோ அப்படிங்கிறது எந்த ஒரு ஐடியாவும் இல்லைங்க. ஒரு 1% கூட அவங்களுக்கு ஐடியாவே இல்லை நிறைய பேர்த்துக்கு. இன்னும் நிறைய பேர் வீடியோவை கூட முழுசாக பார்க்கலங்க. அரைக்குறையாக பார்த்துட்டு நம்ம ஏதோ ட்ரேட் பண்ண தெரியாமல் தப்பாக ட்ரேட் பண்ண மாதிரி நினச்சிட்டு சம்மந்தமே இல்லாத அட்வைஸும் நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பயங்கர எரிச்சலாக தாங்க இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் சரி ஓகே, அவங்களுக்கு சுத்தமாக புரியல, இதுக்கெலாம் கோவப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எல்லாருக்குமே பொலைட்டாக ரெஸ்பான்ஸ் தான் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சது ஒன்றுங்க. ஸோ யாருக்குமே செல்லிங் பற்றின ஒரு பேசிக்கான அவேர்னஸும் இல்லை. ஏன்னா 90% ஆஃப் த பீப்புளுக்கு மேலே பையிங் மட்டும்தான் பண்ணுறீங்க. ஸோ பையிங்னா சும்மா பை பண்ணுறாங்க, செல்லிங்னா அதை செல் பண்ணுவாங்க போல் அப்படின்னு மட்டும்தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ரிஸ்க் எப்படி, இதோட ரிஸ்க் எப்படி, ஸோ இதில் என்ன மாதிரிலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதில் என்ன மாதிரிலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்கிற ஒரு பேசிக்கான காமன் சென்ஸ் நிறைய பேர்த்துக்கு இல்லை. இது போக இன்னும் இந்த ஃப்ரீஸ் லிமிட்னு இருக்கிறது கூட இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் வெறும் 10 லாட் 15 லாட் தான் மேக்ஸிமம் போட்டிருப்பீங்க, கொஞ்சம் ஹியூஜான கேபிட்டல் இருக்கிறவங்க கூட. ஆனால் ஒரு ஃப்ரீஸ் லிமிட் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அது சென்செக்ஸ்க்கு 100 தான், அதாவது ஒரே டைமில் 100 லாட் தாங்க போட முடியும். ஸோ இது நிஃப்டிக்கு பாருங்கள், நிஃப்டிக்கு 36 லாட் தாங்க போட முடியும். 1800னா 36 லாட். ஸோ அதுக்கு மேலே லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் யூ ஆர் ட்ரைங் டு பிளேஸ் அன் ஆர்டர் ஃபார் மோர் தென் த ஃப்ரீஸ் குவான்டிட்டி அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இதுக்கு மேலே பொசிஷன்ஸ் போடணும்னா 2 ஆர்டராக தாங்க போடணும். அதில் என்ன பிரச்சனைனா, போடும்போது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, போட்டுடலாம். ஆனால் எக்ஸிட் ஆர்பியும் அந்த மாதிரி 2 or 3 டைம்ஸ் தாங்க க்ளோஸ் பண்ணணும். நான் அன்றைக்கி சென்செக்ஸில் 3000 குவான்டிட்டி வச்சுருந்தேன், அதாவது 300 லாட். ஸோ அப்படின்னா 3 டைம்ஸ் க்ளோஸ் பண்ணணுங்க. ஸோ அதுலேயும் ஜிரோதா க்ளோஸே பண்ண விடலை. ஒரு கிளிச்சுனால 2-3 டைம் ஸ்டக் ஆயிடுச்சு. எந்த ஒரு எரர் மெசேஜும் வரல. ஆனால் ஆர்டரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்ப க்ளோஸே ஆகலை, எரர் பாப்பப்பும் எதுவுமே வரல. ஜஸ்ட் அந்த ஆர்டர் ஒர்க் ஆகாமல் போச்சு. ஸோ இந்த மாதிரி வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய பேர் எஸ்எல் வைக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நான் எஸ்எல் வைக்காமல் ட்ரேட் பண்ணுறதுக்கும் சில ரீசன்ஸ்லாம் இருக்குங்க. அதையும் நான் இன்னும் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணால் இங்கே உள்ள நிறைய பேர்த்துக்கு புரியாது. அப்புறம் இன்னும் சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அன்னைக்கு நான் எஸ்எல் வச்சுருந்தாலும் எப்படியும் தப்பிச்சிருக்கவே முடியாது. இந்த மாதிரி இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. ஸோ அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேர்த்துக்கு சுத்தமாக புரியல. நம்ம வியூ ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஸோ 1000 பாயிண்ட் நம்ம வியூக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆயிருக்கு. அதாவது நான் புல்லிஷ் ட்ரேட் எடுத்திருந்தேன். நான் ட்ரேட் எடுத்த இடத்துல இருந்து 1000 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த விஷயம் கூட இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்கன்னு சம்மந்தமே இல்லாமல் உளறிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் செல்லிங்னாலும் அவங்க ட்ரேட் எடுப்பாங்க, ட்ரேட் எடுத்துட்டு டார்கெட் வந்த உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு குரூப் நினச்சிட்டு இருக்கு. ஸோ செல்லர்ஸ் எப்போவுமே அப்படி பண்ணவே மாட்டாங்க. ஸோ செல்லர்ஸ் 99.99% ஆஃப் த பீப்புள் 330 வரை விடணும் தான் அவனோட மைண்ட் எப்படியும் டிசைன் ஆகிருக்கும். ஸோ அதுலேயே பண்ணி ஸோ 330 வரை விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட் எப்போவுமே இருக்கும். ஸோ அது ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறதும் இன்னும் நிறைய பேர்த்துக்கு புரியலை.
ஸோ இதெல்லாம் பார்த்தாலே நல்லா புரியுதுங்க, தமிழ்நாட்டில் யாராலையும் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பீப்புளோட இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே புரியுது. ஸோ தமிழ்நாட்டில் எவனும் இந்த அளவுக்கு ஒரு ஹியூஜான கேபிட்டலை மேனுவலாக ஹேண்டில் பண்ணதே கிடையாது. க்ரோர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் ட்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து ஐடி ஜெகன்க. ஸோ 6 கோடி வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் மேனுவலாக இல்லை, ஆல்கோஸில் மட்டும்தான். மேனுவலாக 1 crore பக்கம் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. ஸோ அந்த ஒரு பேசிக்கான விஷயமும் நிறைய பேர்த்துக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ அதுலேயும் இன்ட்ராடே ட்ரேடும் எடுத்துகிட்டு பொசிஷனல் ட்ரேடும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாமே கலந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் பார்த்த எல்லாருமே மோஸ்ட்லி இன்ட்ராடே வந்து பண்ணுவாங்க. இன்ட்ராடே பண்ணாதவங்க பொசிஷனல் ட்ரேட்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து பொசிஷனல் இன்ட்ராடே எல்லாமே கலந்து பண்ணி ரெண்டையும்லாம் அட் அ டைமில் மேனேஜும் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய டைம். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வந்து தேவையில்லாமல் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எதுவும் கமெண்ட் வந்து பண்ணாதீங்க. நான் சொல்கிறது ஒரு சில பேருக்கு இப்போ கொஞ்சம் ரூடாக தெரியலாம். ஸோ ஆனாலும் பரவாயில்லைங்க. ஸோ நான் இந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாது. ஆனாலும் ஒரு சில பேர் வந்து பேச வச்சுட்டாங்க. எனக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ்லாம் கொடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஸோ ஒரு 25 to 30 lakhs மேலே ஹேண்டில் பண்ணி ஒரு 100 to 150 லாட்லாம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் அந்த அளவுக்கு 100-200 லாட்லாம் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி தேவையில்லாமல் என்னன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. நம்ம லாஸ் பண்ணது நம்ம ஹேட்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனாலும் பரவாயில்லைங்க, நான் எவ்வளோ பெரிய லாஸ் பண்ணாலும் அதெல்லாம் மறைக்கவே மாட்டேன். இன்னொருத்தனா நீனே லாஸ் பண்ணுற அப்போ உன்னோட கோர்ஸுக்கு வந்து எவன் ஜாயின் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைம் FinNiftyக்கு ஒரு ஹியூஜ் லாஸ் வந்து ஆயிருந்துச்சு. ஒரு 3 months பேக் வந்து ஒரு 3 lakhs வந்து போயிருந்துச்சு ஒரே ட்ரேடில். ஸோ அப்போவும் அதே ஆள் இந்த மாதிரி தான் வந்து கேட்டுட்டு இருந்தான். ஸோ அதுக்கும் நான் அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்தேன். என்னோட லாஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்ரெடி 2-3 பேர்லாம் என்கொயர் பண்ணி இந்த நாளைக்கே காசு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தவங்களாம் இந்த லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு என்ன திருப்பி கான்டாக்டே பண்ணலை. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் தான். ஆனாலும் அவங்க வந்து ஜாயின் பண்ணாமல் போகிறது வந்து எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து இதோட இன்னும் பெரிய லாஸ் பண்ணாலும் அதை வந்து தைரியமாக எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் அதை வந்து காட்டுவேன். ஏன்னா இங்கே ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த சேனல் வந்து ஆரம்பித்தேன். அதுக்காகவே ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி லாஸ் எல்லாம் மறைச்சிட்டு இருந்தேன்னா இந்த சேனலுக்கு இப்படி நேம் வச்சதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். எல்லா ஸ்கேமர்ஸும் கோர்ஸில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு ட்ரேடும் எடுக்காம உங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கானுங்க சூப்பரா. அதை ஏர்ன் பண்ண காசை வச்சும் பயங்கரமா லைஃப் ஸ்டைல்லாம் காமிச்சு இன்னும் உங்களை டெம்ப்ட் பண்ணி மேலும் மேலும் உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்கான். ஆனா நம்மலாம் அப்படிலாம் பண்றதே இல்லை. நான் ஏர்ன் பண்ணதே ரொம்ப கம்மி தான். அந்த கொஞ்சம் ஏர்ன் பண்ணது கூட எனக்கு வந்து ஒரே ட்ரேட்ல வந்து மொத்தமா போயிருச்சு. ஒரு 10 to 20 செகண்ட்ல வந்து போயிருச்சுங்க. ஆமா, நம்ம கோர்ஸ்லயே ஒரு 5 to 6 lakhs தான் மேக்ஸிமம் ஏர்ன் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு 10 minutesலேயே அப்படி வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தாங்க அட்லீஸ்ட் ஒரு சைடு இன்கம்காக நான் வந்து கோர்ஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். மற்றபடி எனக்கு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதில் இன்னி வரைக்கும் உண்மையிலே இஷ்டம் இல்லை தான். என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் நம்ம வந்து ரெகுலராக ட்ரேட் பண்ணிவிட்டு ஸோ 1 year ப்ராஃபிட் வந்து ஒரே நிமிஷத்தில் போகிற மாதிரி ஆகிற சுச்சுவேஷன்லாம் இருக்குங்கிறனால தாங்க நம்மளுக்கும் ஒரு சைடு இன்கம் வேணும்னு நான் ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் என்னோட கோர்ஸ் வந்து செல் ஆகலைன்னா கூட பரவாயில்ல. ஸோ நம்ம வந்து லாஸஸ் வந்து காட்டியே தான் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நம்ம எந்த அளவுக்கு ஜெனுவின் அப்படின்னு நல்லா அனலைஸ் பண்ண தெரிஞ்சவங்க ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் எனக்கு வந்து ஜாயின் பண்ணால் போதுங்க. ஸோ மற்றபடி என்னோட லாஸஸை பார்த்துட்டுலாம் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் போனால் எனக்கு கவலையே இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களாம் என்ன ஹர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. எனக்கு அதனாலலாம் ஹர்ட்டே ஆகலை. எது ஹர்ட் ஆகுதுன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் வந்து வளரிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பார்த்தா தான் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மைங்க, இன்னும் ஒரு 100-200 வருஷத்துக்கு இந்த ஃபீல்டில் என்ன மாதிரி எவனும் ஜெனுவினான ஆள் வந்து கண்டிப்பாக வர சான்ஸே இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் என் மேலே நம்பிக்கை இருந்தால் என்னோட கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்ச நாள் கேப் விடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். ஆனாலும் கேப் வந்து விடவே முடியலங்க. ஸோ லாஸ் ஆன அடுத்த நாள் மண்டேவே நான் வந்து பொசிஷனல் ட்ரேட்ஸ் வந்து சும்மா ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்ட்ராடே எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு. ஸோ அப்புறம் டியூஸ்டேவே திருப்பி வந்து பண்ணிட்டேன். FinNiftyயில் திருப்பி ஒரு சரியான அடி வாங்கினேன். ஒரு 75K பக்கம் வந்து லாஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று பேங்க் நிஃப்டியில் பரவாயில்ல ஒரு 35,000 வந்துச்சு. இன்றைக்கி வந்து நிஃப்டிலையும் இன்றைக்கி ஒரு சம்பவம் வந்து பண்ண பார்த்தாங்க. ஆனால் வந்து ஒரு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிட்டேன்.
ஸோ பயங்கரமாக ஒரு ஹெட்ஜ் வந்து வாங்கி வச்சுருந்ததுனால தப்பிச்ச ஒரு 10,000 வந்து வந்துருந்துச்சுங்க. ஒரு 20,000 லாஸ்லேருந்து 10,000 ப்ராஃபிட்டுக்கு வந்து வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பயந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நிஃப்டி இந்த அளவுக்கு வாலட்டைலாக இருந்து என்னோட 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சத்தியமாக பார்த்ததே இல்லைங்க. ஸோ ஒன்று ஓவர் நைட்டு கேப்ஸில் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும், இல்லாட்டி இன்ட்ராடேல மூவ்ஸில் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். ஆனால் இப்போ கடந்த ஒரு மாதமாக ஓவர் நைட் கேப்ஸ்லேயும் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது, ப்ளஸ் இன்ட்ராடே மூவ்லேயும் ரொம்ப வாலட்டைலாக இருக்குங்க. ஸோ இந்த பிரேக் அவுட்டை ட்ரேட் பண்ணுறேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உட்காந்துருந்தா எதுவுமே ஒர்க்கே ஆகலை. ஸோ மாறி 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 ஒரு 10-20 டைம் வந்து ஃபேக் அவுட் ஆகுது. எப்படி ஒரு சூப்பராக ஒரு ட்ரெண்ட் லைனோ ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ வரைஞ்சி வச்சுருந்தாலும் பல டைம் வந்து ஃபெயில் ஆகிற மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துட்டேன் ரீசெண்ட் டேஸில். ஆனாலும் ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப புல்லிஷான பொசிஷன் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்மளே என்றைக்காவது தான் புல்லிஷாக மாறுவோம். ஸோ அப்போவும் இந்த மாதிரி நம்மளை போட்டு சாவடிக்கிறாங்க. புல்லிஷாக பேரிஷான்னு தெரியாமல் கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளும் புல்லிஷ் பேரிஷன் மாற்றி மாற்றி க்ளோசிங் வந்து வச்சிட்டு இருக்காங்க. நேற்று தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் வந்து அதை போட்டிருந்தேன். ஸோ அந்த நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி நான் வந்து தனியாக இன்னொரு வீடியோ வந்து போடுறேங்க. ஸோ இப்போ வந்து அதை பற்றி பேசினா இன்னும் வீடியோ ரொம்ப பெருசாயிரும். கொஞ்ச நாளைக்கு யூடியூப்லேயும் கேப் விடலான்னு தாங்க நினச்சிருந்தேன். ஆனாலும் 1-2 பேர் மெசேஜ் அனுப்பிச்சுலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னங்க வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க, ரொம்ப சோகமாட்டிங்களா, என்ன ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதனால் சும்மா இல்லை, உயிரோட தான் இருக்கேன், ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தாங்க இந்த வீடியோ வந்து போட்டேன். இன்னும் மேக்ஸிமம் ஒரு 3 lakhs வர லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேங்க. ஒரு 3 lakhsக்கு மேலே இன்னும் லாஸ் வந்துருச்சுன்னா மொத்தமாக ட்ரேடிங் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி அமௌண்ட்லாம் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 4-5 மாதம் ரெஸ்ட் விடலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ அமௌண்ட்லாம் வெளியில் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் ட்ரேடிங்க்கு வந்து லீவ் விட முடியும். ஸோ இல்லாட்டி விடவே முடியாதுங்க. ஸோ இதை வந்து குவிட் பண்ணுறதோ இல்லை டெம்பரரியாக பாஸ் பண்ணுறதோ அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒன்ஸ் உள்ளே வந்துட்டோன்னா அவ்வளோதான், திருப்பி வெளியில் போகவே முடியாது. ஸோ மற்ற ஜாப் கோயர்ஸ்க்கே அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் வேறு வித் ஃபுல் ஆஃப் கடன். ஸோ நம்மலாம் அவ்வளோ ஈஸியாக ஸ்டாப் பண்ணவே முடியாது. இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடெல்லாம் சேர்த்துலாம் நேற்று 55,000 வரை ப்ராஃபிட் வந்து போயிருந்துச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து 2,000 ஆயிடுச்சுங்க அதுக்குள்ளே. ஸோ 10,000 வந்து நிஃப்டியில் இருந்து வந்திருக்கும். ஸோ இந்த 10,000 இல்லைனா இப்போ ஒரு 1,000 ரூபா ஆயிடுச்சுங்க 50,000லேருந்து. ஸோ பயங்கர எரிச்சலாக தாங்க இருக்குது. இன்றைக்கி வேறு ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி ரேட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணலன்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல நியூஸ் தான், ஆனாலும் இந்த மாதிரி பயங்கரமாக ஃபால் பண்ண வச்சுருக்கானுங்க. ஸோ குட் நியூஸ்க்கு இறங்கும் போல், பேட் நியூஸ் வந்தால் ஏறும் போல். இவங்க இந்த மாதிரி தான் உச்சக்கட்ட லெவல் சைக்கோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க கடந்த சில நாளாக. இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் எல்லாமே ஒரு 50,000-60,000 பக்கம் லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மெதுவாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஓவராலாக நிஃப்டியில் புல்லிஷாக இருக்கீங்களா இல்லை பேரிஷாக இருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முந்தைய அளவுக்கு அடிக்கடி வீடியோ போட முடியுமான்னு தெரிலங்க, ஆனால் அட்லீஸ்ட் 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் அது நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.